வணக்கம். நம்ம தாய்மொழியான தமிழ் உலகின் பழமையான மொழிகளில் ஒண்ணு. அந்த தமிழுக்கு ஒரு பாமால மாதிரி ஒரு கவிதை இருக்கு. இன்னைக்கு நாம அந்த கவிதையோட ஆழத்துக்குள்ள போய் அதோட அழக ரசிக்க போறோம். வாங்க சேர்ந்து பயணிப்போம். ஒரு மொழியில ஒரு பக்கம் மென்மை இருக்கணும், இன்னொரு பக்கம் ஆழம் இருக்கணும். இது ரெண்டும் ஒண்ணா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். நம்ம பயணத்தை இந்த கவிதையோட மைய கருத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ் மொழி எப்படிப்பட்டதுன்னு. ஒரு பக்கம் அது ஒரு குழந்தையோட முதல் சிரிப்பு மாதிரி, அவ்வளோ அப்பாவித்தனம், அவ்வளோ சந்தோஷம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரியவரோட அனுபவம் மாதிரி, அவ்வளோ ஞானம், அவ்வளோ ஆழம். இந்த ரெண்டுமே நம்ம மொழிக்குள்ள இருக்குன்னு சொல்றது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லையா? இந்த கவிதைக்கு பேரு அன்னை மொழியே. இதோட நோக்கமே தமிழோட பெருமையையும் அதோட சாரத்தையும் நமக்கு எடுத்துச் சொல்றதுதான். இதை எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரி, இப்போ கவிதையோட ஆரம்ப வரிகளுக்குள்ள போகலாம். இந்த வரிகள்ல அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. நீங்களே கேளுங்க. கவிஞர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஆனா அவ்ளோ ஆழமா அன்னை மொழியேன்னு சொல்றார். நம்ம அம்மாவை கூப்பிடுற மாதிரி. அந்த ரெண்டே வார்த்தையில எவ்ளோ உணர்ச்சி, எவ்ளோ பாசம் இருக்கு பாத்தீங்களா? அம்மாவை கூப்பிட்ட கையோட அதோட அழக வர்ணிக்கிறார். அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிறார். அந்த வார்த்தையிலேயே தெரியுது அவருக்கு நம்ம மொழி மேல எவ்ளோ பெரிய காதல் இருந்திருக்குன்னு. அது மட்டும் இல்ல, நம்ம மொழிய பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனின்னு சொல்றாரு. அதாவது நல்ல பழுத்த ஒரு பழம் மாதிரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம வரலாறுன்னு சொல்றோமே, அந்த வரலாற்றுக்கே முன்னாடி தோன்றின மொழி நம்ம தமிழ்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. தமிழ் மொழி வெறும் பழமையானது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒரு பேரரசுக்கு சமம் சொல்றாரு கவிஞர். ஒரு மொழிய எப்படி ஒரு பேரரசா பார்க்க முடியும்? வாங்க அதையும் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, கடல் கொண்ட நிலப்பகுதியில நிலைச்சு அரசாண்ட ஒரு பேரரசு நம்ம தமிழ் மொழிங்கிறார். இது எதை குறிக்குதுன்னா, கடலுக்குள்ள மூழ்கி போனதா சொல்லப்படுற குமரிக்கண்டத்தை தான். அப்போ அந்த பெரிய நாகரிகத்தோட மையமா நம்ம தமிழ் இருந்திருக்கு. சோ அந்த தமிழ் பேரரசுக்கு தூண்கள் வேணும் இல்லையா? கவிஞர் சொல்றாரு, ஒன்னு அது பாண்டிய மன்னனோட மகள், இன்னொன்னு உலகத்துக்கே பொதுவான திருக்குறள். இந்த ரெண்டும் தான் அந்த சாம்ராஜ்யத்தோட அசைக்க முடியாத தூண்கள். எவ்வளவு கம்பீரமான கற்பனை! எந்த ஒரு மொழிக்கும் உண்மையான சொத்து என்ன தெரியுமா? அதோட இலக்கியங்கள் தான். நம்ம தமிழுக்கு இருக்கிற அந்த இலக்கிய செல்வத்தை இந்த கவிதை எப்படி பெருமையா பேசுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு மொழிய ஏதோ ஒரு பெரிய காவியமா மாத்துது. அதுக்கு இந்த கவிதை சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். அந்த மொழிக்கு இருக்கிற இலக்கியங்கள் தான் அதோட மகுடம். காலத்தால அழிக்க முடியாத அந்த படைப்புகள் தான் ஒரு மொழியை எப்பவுமே வாழ வைக்குது. அப்படி என்ன மகுடம் இருக்கு நம்ம மொழிக்கு? 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்க்கணக்கு, அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு ஒரு பெரிய பட்டியலே சொல்றாரு. இதெல்லாம் சங்க காலத்து இலக்கியங்கள். இதெல்லாம் வெறும் பேர் கிடையாது. இது நம்ம மொழியோட பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுற ஆதாரம். சொல்லப்போனா இது ஒரு நாகரிகத்தோட கருவூலம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நூல்கள் எல்லாம் வெறும் புத்தகங்கள் இல்ல. கவிஞர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் தமிழோட உயிருள்ள வடிவம். நம்ம பண்பாட்டோட ஆன்மாவே இந்த இலக்கியங்கள் தான். சரி, இவ்ளோ பெருமை வாய்ந்த மொழிக்கு எப்படி நன்றி சொல்றது? கவிதை முடியும் போது ரொம்ப அழகா ஒரு நன்றி கலந்த மரியாதையை வெளிப்படுத்துது. கடைசி வரி எப்படி முடியுது பாருங்க. முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே. அதாவது உன்னோட பெருமைகள் எல்லாம் நினைச்சு நாங்க தலை வணங்கி உன்னை வாழ்த்துறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. இதுல ஒரு பக்கம் பணிவு இருக்கு, இன்னொரு பக்கம் பெருமிதம் இருக்கு. என்ன ஒரு அற்புதமான முடிவு! இது நம்மள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. ஒரு மொழி எப்படி ஒருத்தருக்கு தாயாவும் ஒரு பெரிய ராஜ்யமாவும் ஒரே நேரத்துல இருக்க முடியுது? அப்படின்னா மொழி, பண்பாடு, அடையாளம் இதுக்கெல்லாம் நடுவுல எவ்வளோ ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மொழிங்கிறது வெறும் பேசுறதுக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல, அது ஒரு முழு நாகரிகத்தோட ஆன்மா. வணக்கம். அன்னை மொழியே இந்த 2 வார்த்தையை கேட்டாலே போதும் நம்மள பலருக்கும் உடம்பெல்லாம் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் இல்லையா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட அந்த அற்புதமான கவிதையை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அது வெறும் கவிதை இல்ல, அது ஒரு உணர்வு. வாங்க அந்த உணர்வுக்குள்ள நாமளும் பயணம் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, கவிதையோட தொடக்கமே எவ்வளோ அருமையா இருக்கு. சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள். அப்பா, என்ன ஒரு வரி! தமிழ் மொழிங்கிறது வெறும் எழுத்தும் வார்த்தையும் இல்லங்கிறாரு கவிஞர். அது ஒரு பக்கம் பச்சை குழந்தையோட கள்ளங்கவனம் இல்லாத சிரிப்பு மாதிரி, இன்னொரு பக்கம் வயசானவங்களோட அனுபவ அறிவு மாதிரி. இந்த 2 உச்சத்தையும் ஒன்னா சேர்த்ததுதான் தமிழ்னு சொல்றாரு. இந்த ஒரு வரியே போதும் கவிதையோட மொத்த உயிரையும் புரிஞ்சுக்க. சரி, கவிதைக்குள்ள நேரடியா போறதுக்கு முன்னாடி முதல்ல கவிஞர் தமிழை எப்படி பார்க்கறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவருக்கு தமிழ் மொழிங்கிறது ஒரு தாய் மாதிரி, ஒரு அம்மாவோட அரவணைப்பு மாதிரி. அவர் தமிழுக்கு சில குணங்களை சொல்றாரு பாருங்க. அது ஒவ்வொன்றும் அவ்வளவு ஆழமானது. முதல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு கவிதை தான் தமிழ்னு சொல்றாரு. அடுத்தது, கல் மாதிரி இருக்கிற மனசை கூட அதோட இனிமையால கற்கண்டு மாதிரி மாத்திடுமா. அது மட்டும் இல்ல, நம்ம அறிவை வளர்த்து நமக்குள்ள அன்பையும் வளர்க்கிற ஒரு உயிர் சக்தி தான் நம்ம தமிழ் மொழி. இப்ப நீங்களே சொல்லுங்க, இவ்ளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான சக்தியை எப்படி வெறும் வார்த்தைகளால வர்ணிக்க முடியுமா? இதுதான் கவிஞருக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால். இந்த சவாலை அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம கவிதையோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம். சொல்லவே முடியாத ஒரு பெருமை. இங்கதான் தமிழோட பெருமைய சொல்ல வார்த்தையே பத்தலையேன்னு அவர் ஆதங்கப்படுறாரு.
இந்த கேள்விதான் கவிதையோட இதயமே. செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். அதாவது, சொல்லவே முடியாத உன்னோட பெருமைய என்னோட இந்த சின்ன நாக்கு எப்படிதான் விரிச்சு சொல்லும்னு கேக்குறார். பாத்தீங்களா, தமிழோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ சாதாரணமானவங்கிற உணர்வு அவருக்குள்ள இருக்கு. சரி, அவருக்கு ஏன் இப்படி ஒரு உணர்வு வருது? சும்மா இல்ல, தமிழோட பழமை, அதோட தனித்துவமான இலக்கியங்கள், ஏன் மத்த மொழி பேசுறவங்க கூட நம்ம மொழியை பார்த்து வியந்து பாராட்டினது, இது எல்லாத்தையும் நினைக்கும் போதுதான் அவருக்குள்ள அந்த பெருமிதம் ஒரு எரிமலை மாதிரி வெடிக்குது. இப்போ கவிதையில வர்ற ஒரு சூப்பரான உருவகத்தை பார்க்கலாம். ஒரு வண்டு என்ன பண்ணும்? செந்தாமரை பூல போய் தேனை குடிக்கும். குடிச்ச சந்தோஷத்துல ரெக்கையை அடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடும். அதே மாதிரி நாங்க உன்னை, அதாவது தமிழே, உன்னை சுவைக்கிறோம். அப்படி சுவைக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்குது. அந்த நெருப்போட வேகத்துல தான் நாங்க உன் பெருமையை பாடுறோம்னு சொல்றாரு. வண்டு செய்யறது ஒரு இயல்பான விஷயம். ஆனா தமிழை பாடுறது அப்படி இல்ல, அது உள்ளுக்குள்ளேருந்து வர ஒரு கனல். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது சும்மா வாயில பாடுற பாட்டு இல்ல, இது உள்ளுக்குள்ளேருந்து பொங்கி வர்ற ஒரு உணர்ச்சி வெள்ளம், அடக்கவே முடியாத ஒரு நெருப்பு பத்தி எறிகிற மாதிரி. இப்படிப்பட்ட நெருப்பான உணர்வுகளை எல்லாம் வார்த்தையா மாத்தினாரே அந்த மகத்தான கவிஞரை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவர்தான் பாவலேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் மேல தீராத காதல் கொண்ட ஒரு மாபெரும் ஆளுமை. அவரோட இயற்பெயர், அதாவது பெத்தவங்க வச்ச பேரு துரை மாணிக்கம். ஆனா தமிழ் உலகத்துல எல்லாருக்கும் அவரை பெருஞ்சித்திரனார்னு தான் தெரியும். அது அவரோட புனைப்பெயர். முன்னாடி இருக்கிற பாவலேறேங்கிறது அவரோட புலமையை பாராட்டி கொடுத்த ஒரு சிறப்பு பட்டம். அவரோட தமிழ் பற்று வெறும் கவிதையோட நிக்கல, அதை ஒரு இயக்கமாவே மாத்தினாரு. தென்மொழி, தமிழ்ச்சிற்று மாதிரியான இதழ்களை நடத்தி தமிழ் உணர்வை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தாரு. இத பார்க்கும்போது அவர் வெறும் கவிஞர் மட்டும் இல்ல, ஒரு மொழி போராளினே சொல்லலாம். கடைசியா தமிழ் மொழிக்கு அவர் விட்டுட்டு போன பொக்கிஷங்கள் என்னென்னு பார்க்கலாம். நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த இந்த அன்னை மொழியை கவிதை இருக்க, இது அவரோட கனிச்சாறுங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்ததுதான். கனிச்சாறு மட்டும் இல்லைங்க, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள்னு அவர் எழுதின புத்தகங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. தமிழ் இலக்கியத்துக்கு அவர் செஞ்ச பங்களிப்பு அவ்வளவு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் திருக்குறளுக்கு எழுதின உரை, அதாவது மெய்ப்பொருள் உரை, அது தமிழுக்கே ஒரு கருவூலம்னு சொல்றாங்க. கருவூலம்னா ஒரு பொக்கிஷம். அதுவே போதும் அவரோட ஆழமான அறிவையும் புலமையும் புரிஞ்சுக்க. அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா? அவரோட படைப்புகள் எல்லாத்தையும் அரசாங்கம் நாட்டுடைமையாக்கிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட எழுத்துக்கள் இனிமே ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அது தமிழ் பேசுற மக்கள் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு பொது சொத்து. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, ஒரு மொழிய காலத்தால் அழியாம பாதுகாக்கிறது எது? பெருஞ்சித்திரனார் மாதிரி அதை வெறும் பேசுறதுக்கான ஒரு கருவியை பார்க்காம ஒரு உயிரா, ஒரு உணர்வா நேசிக்கிற மனிதர்களோட அந்த தீராத பற்றுதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.